ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் செம்பருத்திய வீட்டுக்கு கூப்பிடுறாரு. செம்பருத்தி, என் வீட்டுக்கு ஒரு 8 வாயா அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, அட போங்க, கடையில வேற வேலை இருக்கு, கடையை போட்டுட்டு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, அட ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துருவோம், தான் என் வண்டி டெம்போ நிக்குதுல, இதுலயே கூட்டிட்டு போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சரி அப்படியா, விருப்பப்பட்டு கூப்பிடுறீங்க, ஏன்பா இந்த கடையை சேத்த பாத்துக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கடையை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு செம்பருத்தி நடேசன் கூட வராங்க. இதுதான் உங்க வீடா? அப்ப பார்த்த மாதிரியே இன்னும் இப்படியே இருக்கே, எந்த மாற்றமும் நீங்க செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, அதெல்லாம் என்னத்தை செய்யறது, 4 பிள்ளைகள் ஆயிருச்சு, அப்படியே காலப்போக்கு ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அது சரி வா செம்பருத்தி உள்ள வா வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிட, வீட்டில் யாரும் இல்லை, சேரன் பாண்டி பல்லவன் சொல்லி யாரும் இல்லை, நிலா மட்டும் உட்காந்து லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, யார் சத்தம் அப்படின்னு சொல்லி வேகமா நிலா லேப்டாப்பை வச்சுட்டு எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. கூட செம்பருத்தி நடேசனும் வராங்க. வா செம்பருத்தி வா அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, அங்கிள் யார் இது அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏமா நிலா நாளைக்கு சொன்னேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி பார்த்தா நடேசன் சொல்ல, ஓ அவங்க தானா இவங்க, நான் கூட அன்னைக்கு என்ன நினைச்சேன் தெரியுமா, அன்னைக்கு குடிச்சிட்டு ஏதோ உளறீங்க நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அட நான் உண்மையத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்ப உண்மையாவே உங்களுக்கு எக்ஸ் எல்லாம் இருக்கா, அவங்க தானா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியும் வராங்க. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அட அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, சும்மா சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்பதான் நடேசன், ஏமா நீ தான் காபி நல்லா போடுவே, எனக்கு அப்படியே ஒரு காபி சேர்த்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து பாக்குறாங்க, நடேசனும் செம்பருத்தியும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. நடேசன் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்ன இவரு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா நடேசனையே பாக்குறாங்க. சரி எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நிலா காஃபி எடுத்துட்டு வராங்க. ஏமா இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயும் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, இல்லையே எனக்கு உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, இல்லையம்மா உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஏங்க இந்த பொண்ணை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பருத்தி நடேசன் கிட்ட கேட்க, ஏன் மருமக திருவண்ணாமலை, என் மருமக இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது, நீ எங்க பார்த்துருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, இல்லையே திருவண்ணாமலைன்னா சொன்னீங்க, ஆமா ஏமா உன் அம்மா பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பருத்தி கேட்க, என் அம்மா பேரு தேன்மொழி, அப்பா பேரு மனோகர் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, தேன்மொழியா, ஆமா உங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்பருத்தி கேட்க, ஆமா அம்மா சொந்த ஊர் திருவண்ணாமலை கிடையாது, அப்பாவுடைய ஊர் தான் திருவண்ணாமலை, அம்மாவுடைய ஊரு திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரி உங்க அம்மா அப்பா போட்டோ இருந்தா காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியை வாய் விட்டு கேட்க, இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா போட்டோல காட்டுறாங்க, போன்ல வச்சிருக்காங்க. இவங்க தான் என் அம்மா, இந்த ஜூம்ல காட்டு அப்படின்னு சொல்லி நிலா காட்ட, இது தேனு தேனு, அட நம்ம தேனு அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மாவை, அதான் உன் முகத்துல அந்த முகச்சாடை இருக்கே, உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு எங்கடா இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இப்ப எனக்கு ஏன் தோணுச்சு தெரியுமா, உங்க அம்மா முகச்சாடை உன்கிட்ட அப்படியே இருக்கு, உங்க அம்மாவும் நானும் ஸ்கூல் நண்பர்களுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறி போச்சு, தலைகீழா மாறி போனதுனால நான் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன், உங்க அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஸ்கூல் எல்லாம் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன், உங்க அம்மாவும் திருவண்ணாமலை பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பேச, அப்ப எங்க அம்மா உங்களுக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அதெல்லாம் நல்லா தெரியும், உங்க அம்மா இந்நேரம் படிச்சு பெரிய ஆளா இருப்பாளே, அம்மா என்னவா இருக்கா, அம்மா டீச்சரா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, இல்ல அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க, டீச்சருக்கு தான் படிச்சாங்க, ஆனா அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால அம்மா வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஸ்கூல் படிக்கையில சொல்லிக்கிட்டே இருப்பா டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகுறது தான் என்னுடைய பெரிய கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எங்க நானும் அவளும் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்பருத்தி தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் நிலாவோடைய அம்மா அப்படின்ற விஷயத்த செம்பருத்தி சொல்ல, நிலாவுக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம். சரி
கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் வந்தா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். இல்ல நான் அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ண வைக்கிறேன். அம்மாவும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரிம்மா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செம்பருத்தி சொல்ல, இருங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அட ஏமா கடை வியாபாரத்தை போட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, கடையா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஆமாம்மா இட்லி கடை வச்சிருக்கேன். இந்த 2 தெரு தள்ளி வந்தேன்னா அந்த ஒரு முக்குல இட்லி அப்புறம் தோசை கறி குழம்பு இதெல்லாம் சுட்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, ஓ நேத்து நைட்டு இங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து நிலா கேட்க, நடேசன் அப்படியே வெக்கப்பட்டு தலையை குனிகிறாரு. அட 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 அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்படியே திருன்னு முழிக்க, தெரியுது தெரியுது என்னடா வழக்கத்துக்கு மாறா இட்லி எல்லாம் வாங்கிட்டு வராரு, பத்தாதுக்கு அவ்வளவு இட்லி, என்ன ஒரு ஊரேவா சாப்பிட போறோம், இந்த வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கு ஒரு 15 இட்லி பத்தாது, நீங்க வாங்கிட்டு வந்தது ஒரு 25 இட்லிக்கு மேல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்ப அந்த இட்லியெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, என்ன பண்றது காலையில நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், மீதமும் இட்லி இருந்துச்சு, வேஸ்டா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஏங்க பார்த்து கனெக்ட் பண்ணி இட்லி வாங்கிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, அட உன் கறி குழம்பு சூப்பரா இருக்குல்ல, 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கே உன் கறி குழம்பு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அட போங்குங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கிளம்ப, சரி ஏமா நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி சரி போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்ல, இங்கே செம்பருத்தி நடேசனுடைய டெம்போல ஏற நடேசனும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வண்டியில ஏறி 2 பேரும் பேசிக்கிட்டே தான் போறாங்க. இதை நிலா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட இவ்வளவு நல்லா பேசுறாரு, இவ்வளவு ஜாலியா இருக்காரு, பேசாட்ல அங்கிளுக்கு ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் அப்படியே நல்லா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க, இவரும் எவ்வளவு நாள் தான் தனியா இருக்கிறது, இவங்களும் தனியா இருக்காங்கன்னு தான் சொன்னாரு, அங்கிள் கூட கடைசியில் இவங்க தான் கூட இருக்க போறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நடேசனும் பார்த்தா செம்பருத்திய கடையில இறக்கி விடுறாரு. ஏங்க உங்க மருமக பார்க்க நல்ல முக லட்சணமா அழகா இருக்கு, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கு, நல்லா பேசுது, பெரிய இடத்து விட்டு பிள்ளைன்னு சொன்னீங்க, ஆனா எந்த விதமான பகட்டு எதுவுமே இல்லை, திமிரோ அடாவடித்தனமோ எதுவுமே இல்லை, ரொம்ப பண்பான பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி சொல்ல, என் மருமக நிலா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, தெரியுது பார்த்தாலே, ஆமா அடுத்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி கேட்க, எங்க அவன் ஒரு வடநாட்டு பிள்ளையே காதலிச்சுக்கிட்டு இருக்கான், எப்ப கல்யாணம் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நடேசன் சேரனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு.